ஞானகுரு அவர்கள், குருவிடம் யாம் பெற்ற எத்தனையோ உயர்ந்த சக்திகள் உண்டு, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன் என்று அத்தகைய அனுபவத்தை இதிலே உணர்த்துகின்றார். என்றால் பல அனுபவம் பெறுவதற்காக குருநாதர் கன்னியாகுமரியில் இருந்து வடக்கே இமயமலை சைனா பார்டர் வரை சென்று வரை சென்றார். அதே சமயத்தில் என் கால்களிலே பார்த்தால் எத்தனையோ ஆணிகள் உண்டு. இமயமலையின் மீது செல்ல வேண்டும் என்றால் அங்கே வெறும் கோவண துணியை கட்டிக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர் சொன்ன முறைப்படி அவர் எதை எண்ணும்படி சொன்னாரோ அதை எண்ணிக்கொண்டுதான் அங்கே செல்ல வேண்டும். அங்கே நடந்து சென்றேன். போகும் வழியிலே ஒரு சுடுநீர் குளம் இருந்தது. அந்த சூடு எனக்கு கதகதப்பாக இருந்ததால் அந்த இடத்திலே அமர்ந்து குருநாதர் சொன்னதை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அப்பொழுதுதான் அங்கே குருநாதர் சொல்லுகின்றார், நீ இங்கே குளிர்காய வரவில்லை, போய் குளிரடிக்கும் இடத்திலே போய் உட்கார் என்றார். விண்ணுலக ஆற்றல் அனைத்தையும் நினைவு கொண்டு அதை எடுத்துக்கொண்டிருந்தேன். ஒரு முக்கியமான ஒன்றை சொன்னார். அதை எண்ணும் பொழுது அது இந்த நிலை இருக்கும், குளிர் உனக்கு வராது, குளிர் உன்னை பாதிக்காது. அதே சமயத்தில் உன் நினைவுகள் அனைத்தும் விண்ணை நோக்கி செல்லும், துருவ நட்சத்திரத்தில் உன்னை இணைக்கும். அன்று அகஸ்தியன் எவ்வாறு நஞ்சினை ஒடுக்கினானோ அந்த சக்தி உனக்குள் பெருகும் என்றார். அந்த உணவின் தன்மை உயர்த்த உனக்குள் அது உயர்ந்த நிலையாக வளர இது உதவும் என்று சில முறைகளை சொன்னார். அவ்வாறு செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முதலிலே நடந்து செல்லும் பொழுது அது சைனா பார்டராக இருந்ததால் அங்கே எதிரி நாட்டு வீரர்கள் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். என்னென்னமோ பேசுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நானும் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டேன். அதற்கு பின் நடந்து செல்லும் பொழுது காலை வைத்தால் முழங்கால் வரை பூமிக்குள் பறிகின்றது. ஏனென்றால் பனி முழுமையாக உறையாது, ஈர்களாக இல்லாதபடி கால் உள்ளே செல்லும்படியாக பொறுபொரு என்று இருக்கின்றது. அப்படி கால் உள்ளே செல்லும் சமயங்கள் பார்த்தால் காலெல்லாம் கடுகடு என்று இருக்கின்றது. அத்தகைய பனிக்குள் கால் அதிக நேரம் இருந்தால் உணர்ச்சியற்று போகும், உன் கால் அழுகி போய்விடும் என்று ஏற்கனவே குருநாதர் வேறு சொல்லி இருக்கின்றார். ஆக அங்கே எப்படி சென்றாலும் என் உணர்வு குரு கொடுத்த சக்தியை மறந்து செயல்பட்டால் கடுகடுப்பு அதிகமாகிவிடுகின்றது. கடுகடுப்பு அதிகமான பின் என் நினைவுகள் எப்படி வருகின்றது? இப்படி ஆகிவிட்டதே, ஊரை விட்டு இங்கே வந்து விட்டனே, என் பையன் பிள்ளைகள் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்களோ என்ற நினைவெல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. உடனே என் இருதயம் குளிரினால் கிர் என்று இறைய ஆரம்பிக்கின்றது. சரி, இதோடு எல்லாம் முடிந்துவிடும் போலிருக்கிறது என்ற எண்ணம் தான் எனக்கு வர தோன்றுகின்றது. உடலின் பற்று வருகின்றது. உடலின் பற்று வந்த பின் இத்தனை இம்சைகளும் வர ஆரம்பிக்கின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குரு சொன்ன நினைவைத்தான் எடுக்க வேண்டும். ஆக உன்னை காக்க வேண்டும் என்றால் நீ அந்த உயர்ந்த சக்தியை எடுத்தே ஆக வேண்டும். உயர்ந்த சக்தியை பெற்றால்தான் உன் குழந்தையை நீ காக்க முடியும். உடலில் காக்கும் உணர்வு இருக்கின்றது. அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் உயர்ந்த சக்தி எடுக்க இந்த உடல் தேவை என்று இப்படி உபதேசிக்கின்றார் குருநாதர். மீண்டும் குருவை எண்ணி அவர் கொடுத்த ஆற்றலை பெற வேண்டும் என்று எண்ண ஆரம்பிக்கின்றேன். ஏனென்றால் குரு அதை தெரியப்படுத்தும் போது என்னை தெளிவுபடுத்துகின்றார். உலக மக்கள் அனைவரும் எத்தனையோ வகைகளில் சிக்குண்டுள்ளார்கள், வேதனையிலே உழன்று கொண்டுள்ளார்கள். அதிலிருந்து அவர்களை மீட்ட அந்த அழிஞானிகள் உணர்வு எல்லோரும் பெற வேண்டும் என்று நீ எண்ணி அவ்வாறு எண்ணும்படி அவர் கட்டளையிடுகின்றார். பின் விண்ணை நோக்கி நான் ஏங்கி அந்த சப்தரிஷி மண்டலங்களை உற்று பார்த்து இருளை மாய்த்து உணரை ஒளியாக மாற்றிடும் அந்த உணரை நுகர்கின்றேன். அது நுகர நுகர இங்கே இருள் மறைகின்றது. இந்த இடத்திலே எல்லோருக்கும் சேர்த்து வேதனைப்படுவோர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று நீ எண்ணு, உன் பிள்ளைக்கு மட்டுமின்றி தனித்து கேட்காது என்று குருநாதர் சொல்லுகின்றார். அதனால் பாச உணர்வு என்னை எப்படி இயக்குகின்றது என்பதை அந்த இடத்தில் வைத்து உணர்த்துகின்றார். பழனியிலே அங்கே காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கின்றது. வீட்டில் என் பையன் ரோட்டின் முச்சந்தியில் உட்கார்ந்து கொண்டு நானா நானா என்று என்னை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். என்றால் அவனுக்கு மூலம் இரத்த ரத்தமாக போய்கொண்டிருக்கின்றது. இமயமலையிலிருந்து இதை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கும்? குரு அனைத்தையும் காண்பிக்கின்றார். அவன் வேதனைப்படுவதை எண்ணும் பொழுதுதான் எனக்குள் இருள் சூழச் செய்கின்றது. இருதயம் இறைய ஆரம்பித்தது. அப்போது என் பையனை காக்கும் எண்ணமே எனக்கு வரவில்லை. அவனை எண்ணி வேதனைப்படும் நிலையில் அந்த வேதனை என்ற நஞ்சு உன்னை எப்படி செயலற்றதாக மாற்றுகின்றது? அதை மாற்ற நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த உணவின் இயக்கங்களிலிருந்து நீ எவ்வாறு மீள வேண்டும் என்ற உண்மையை அங்கே இமயமலையில வைத்து அனுபவபூர்வமாக காட்டுகின்றார். உங்களிடம் லேசாக சொல்லுகின்றேன்.
நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து இதை தெரிந்து கொள்கின்றீர்கள். ஆனாலும் இதை கேட்டுவிட்டு அந்த பக்கம் சென்ற பின் மறந்து விடுகின்றீர்கள். சாமி என்ன சொன்னார் தெரியவில்லை என்று விட்டு விடுகின்றீர்கள். குருநாதர் என்னை கடுமையான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கித்தான் இத்தகைய பேருண்மைகளை எல்லாம் உணர்த்தினார். ஆகையினால் என்னால் மறக்காது குரு காண்பித்த அந்த உயர்ந்த சக்தி எடுக்க முடிகின்றது. கஷ்டப்பட்டு பெற்ற அந்த உயர்ந்த சக்தி நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஆசையில்தான் இதை சொல்லுகின்றேன். ஆனாலும் ஒரு சிலர் சாமி பிரமாதமாக பேசுகிறார், என்னவென்று சொல்வது என்று பெருமை பேசிவிட்டு சென்று விடுகின்றார். உபதேசத்தை கேட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றார். அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் இவ்வாறு செய்கின்றார், என் அப்பா இப்படி சொல்லுகின்றார், என் பிள்ளை இப்படி செய்கின்றார், எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கிறது என்ற இந்த உணர்வு தான் உங்களுக்குள் வருகின்றது. ஆனால் இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் இந்த உண்மைகளை உங்களுக்கு சிறுக சிறுக தெளிவாக்கி கொண்டு வருகின்றோம். நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் சொல்லிக் கொடுத்த பக்குவம் கொண்டு மகிழ்ச்சிகளின் அருசக்தியை பெறுவேன், பார்க்கும் அனைவரையும் மகிழ்ச்சி நற்சக்தியை பெறச் செய்வேன். எங்களை அறியாத தீமைகள் நீங்க வேண்டும், என்னை பார்க்கும் அனைவரும் குருநாதர் காட்டிய அருள்வழிகள் மகிழ்ந்து வாழ வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் உயர்ந்த நிலை பெற வேண்டும். என்னை பார்க்கும் பொழுதும் என்னை நினைக்கும் பொழுதும் அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும் என்று இப்படித்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். பாசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வு எவ்வாறு இயக்குகின்றது என்பதை அந்த பனிப்பாறைகளுக்கு மத்தியிலே எனக்கு குருநாதர் அனுபவபூர்வமாக கொடுத்தார். நீங்கள் இங்கிருந்தே இருந்த இடத்திலிருந்தே அந்த உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும். குரு அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும். அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று ஏகோபித்து நான் தியானிக்கின்றேன். குரு இட்ட ஆணைப்படி இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதை போன்று நீங்களும் பிறருடைய தீமைகளை கண்டபின் அதை அவர்கள் நீக்கிடும் நிலையாக நீங்கள் செயல்பட்டு அவர்கள் தீமைகளை நீக்கி அங்கே மகிழ்ச்சி தோன்றும் பொழுது அதை கண்டு நீங்கள் பேரானந்த பெருநிலை பெற வேண்டும். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எனக்கு காட்டிய இந்த வழியில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதற்கு இதை தெளிவாக்கி கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த உபதேசத்தில் உயர்ந்த சக்தி என்பது அந்தந்த காலகட்டத்திலே குரு நமக்கு உணர்த்திய உண்மையின் உணர்வுகளை நாம் நினைவு கொண்டு வந்து அதை மனபலம் கொண்டு எடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தான் இப்படி ஒவ்வொரு அனுபவத்திலும் நேரடியாக காட்டப்பட்டு உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்த்தி அதிலிருந்து மீட்டிட குரு உணர்த்திய உண்மை நிலைகளை எவ்வாறு நாம் பண்பட்ட நிலைகள் பக்குவப்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதைத்தான் குரு இதில் உணர்த்துகின்றார்கள்.